அதிமுகவில் சசிகலாவுக்கு மீண்டும் இடமில்லை என அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சசிகலா மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணம் சுற்றுலா பயணம் என்று விமர்சித்துள்ள ஆர்.பி. உதயகுமார், கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது என்றும் தெரிவித்தார். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது. இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. 33 ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் உள்ளார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா? அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிடமிருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள், அதைத் தொடர்ந்து ஐயா கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், ஐயா காளிமுத்து அவர்கள், அழகு திருநாவுக்கரசு அவர்கள், சேடபெட்டி முத்தியா அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், துரை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துரைராஜ் அவர்கள், ஆமா பரமசிவம் அவர்கள், நயினார் நாயேந்திரன் அவர்கள், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம்? அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார். அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்க முடியும், சேவை செய்திருக்கிற முடியும். ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.